இருக்குது ஒரு வீட்டில் ஒரு மாப்பிள்ளை போடுறாரு, ஒரு பொண்ணு பார்க்குறாரு, கட்டிக்கிட்டாரு. 5 பொண்ணையும் கட்டிக்க முடியுமா? அவரு இல்லை, முடியாது, கட்டிக்க முடியாது. ஒன்று தான் கட்டிக்க முடியும். அப்போ 4 பொண்ணு நல்லா இல்லை. ஆனால் அந்த 4 பொண்ணு நல்லா இல்லைன்னு இந்த உலகத்தில் யாரும் கட்டிக்காமையா இருக்கிறான்? அவனுடைய பார்வைக்கு அவாவா அழகா இருக்கிறான் இல்லையா? அதனால் அவன் விரும்பி கட்டிக்கிறான். எல்லாரையும் கட்டிக்க முடியாது. இப்போ நான் பார்க்குற பொருள் ஒரு பொருள் அழகாக இருக்குது, அது எனக்கு பிடிச்சது. ஆனால் எனக்கு அழகாகிற பொருள் உனக்கு அழகாக இருக்காது, அடுத்த பொருள் அழகாக இருக்கும். அதனால் நீ கட்டிக்கிற. உலகத்தில் எல்லாமே அழகு தான், எல்லாமே அசிங்கம்தான் இல்லையா? அப்போ அழகுன்றது வேற, அழகுன்றது மனம், அழகுன்றது செயல்பா. அதான் அழகு. முகத்தை வச்சு பார்க்கக்கூடாது. முகத்தை வச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை போயிடும், பாழ போயிடும். உன் பொண்டாட்டி போகும்போது நல்லா ஒரு பண்டல் சம்பாரிச்சுன்னு போனீங்கன்னா வீட்டுக்காரருக்கு சுடு தண்ணி வச்சு போட்டு வழியிலே வாங்க 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 தண்ணி வச்சுக்கிறோங்க குளிங்க முதல்னு சொக்காவை கட்டிடுவா. 10 பைசா இல்லாத அப்படியே தள்ளாடிக்கின்னு போனேன்னு வச்சு உட்டு கட்டியும் தொடப்பு கட்டியும் வச்சுக்கின்னு சாத்துவா. அப்போது உன் பொண்டாட்டி எதுக்கு மரியாதை கொடுத்தா? உனக்கு மரியாதை கொடுத்தா? நீ சம்பாதிக்கிற பணத்துக்கு மரியாதை கொடுத்தா. அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அங்கே சம்சாரம் மாதிரி சம்சாரங்கமே இல்லைங்கன்னு.